வருங்காலங்களில் 1 கிராம் வந்து 916 25,000 போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12 விதமான ராசிகளுக்கும் அதுக்கு உண்டான அதிபதிகளுக்கு உண்டான கற்களை தான் தேர்வு பண்ணுறாங்க. 99.9% நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லக்னாதிபதி அடிப்படையில் நம்ம போடப்பட்டுக்கிற அந்த ஜெம்ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அஸ்ட்ரோ ஜெமாலஜி முறைன்னு சொல்லக்கூடிய. லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்காரா அப்படின்னா, நல்லா இருக்கிறவங்க ஜாதகத்தை கையிலே எடுக்க மாட்டாங்க. இவருக்குரிய வழிபாடுகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தேய்பிரையில் தான் வரணும். ஏன்னு கேட்டிங்கனாக்க தீயவற்றை குறைக்கிறது அழிக்கிறது அவர் தான். கடன் தீரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வந்து வைரவர் வழிபாடை சொல்லுவாங்க. அஸ்ட்ராலஜிக்கலாக இவங்களுக்கு என்ன ஜெம்ஸ்டோன் போட்டால் நல்லாயிருக்கும். சிறப்பு நிற கற்கள் எல்லாமே வந்து மாணிக்கம் கிடையாது. 84 வகையான ரத்தினங்கள் பூமியிலே கிடைக்கிது. இதில் வந்து நவகிரகங்களுக்குண்டு உண்டான நவரத்தினங்கள் மட்டும்தான் அந்த கிரகங்களோட கனெக்ட் ஆகுது. நேச்சுரல் ப்ளூ சஃபயர் மட்டும்தான் அது கும்பலக்னம் உள்ளவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சர்டிஃபைட் ஜெமாலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கமா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி சார்? இந்தியா கிளிப்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்தினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். சார், இப்போ ஜெமாலஜிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்றது தெரியல சார். ஏன்னா இந்த கல்லை போட்டால் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும், இந்த கல்லை போட்டால் உங்களுக்கு உடனே வேலை கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல சார். ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா சார்? பொதுவாக வந்துமா முதல்ல வந்து இது 2 டிவிஷனாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அஸ்ட்ராலஜிக்கல் அப்ரோச்சுங்கிறதுலையே நிறையா குழப்பங்கள் இருக்குது. பொதுவாக ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எந்த வித நவீன காலத்தில் எந்த விதம் முன்னாடியெல்லாம் ஜோதிடம் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, நியூமராலஜின்னு ஒன்று வரும்போது அதுவும் தெரியும்னு சொல்லிட்டு அதுவும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து என்ன ஜெம்ஸ்டோன் போடலாம், ராசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12 விதமான ராசிகளுக்கும் அதுக்கு உண்டான அதிபதிகளுக்கு உண்டான கற்களை தான் தேர்வு பண்ணுறாங்க. ஆனால் அட்டவணை முறைன்னு நம்ம போகும்போது எப்போயுமே ஒரு ஃபெயிலியர் அதில் இருக்கும். எப்போயுமே அட்டவணைங்கிறது எல்லா மக்களையும் அதில் பொருத்திட முடியாது. அதில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு ராசிக்கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ராசிகளுக்கு ஏற்ற கல் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாதத்துக்கு ஏற்ற கல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாதம் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் பிறக்கிறவங்களாம் என்னென்ன ஜெம்ஸ்டோன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் சன்சைன் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து தெசா ஸ்டோன்ஸ் மெத்தடுன்னு இருக்குது. அந்த திசைக்கு உண்டான கற்களை மட்டும் போட்டுட்டு பிறகு கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் சொல்கிற ஒரே ஒரு மெத்தடு வந்து லக்னாதிபதி முறைங்கிறது நான் ஆரம்பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் வலியுறுத்திட்டு வர்றேன். இது எப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, நிறைய அட்டவணை முறைகளில் நம்ம வந்து அதை போட்டுக்கிட்டே வரும்போது இந்த அட்டவணை முறை மட்டும்தான் ஃபுல் ப்ரூஃபாக இருக்குது. போடுறவங்களுக்கு ஒரு 99.9%, 0.1% கடவுளுக்கு எப்பயுமே கொடுத்துடலாம், நமக்கு வேண்டாது. ஸோ 99.9% நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு லக்னாதிபதி அடிப்படையில் நம்ம போடப்பட்டுக்கிற அந்த ஜெம்ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அஸ்ட்ரோ ஜெமாலஜி முறைன்னு சொல்லக்கூடியது. அது மட்டும்தான் வந்து ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய முறையாகவும் இருக்குது. இதில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த லக்னாதிபதிங்கிறதும் 5ஆம் இடத்து அதிபதியும் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தர் பிறக்கும் போதே அப்போவே வந்து தீர்மானம் செய்யப்பட்டு விடுது. என்னென்னா நண்பர்கள் யார், எதிரிகள் யாருங்கிறது அங்கேயே தீர்மானம் பண்ணிடுறது. அதாவது அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சொல்லுவாங்க, லக்னாதிபதி இப்போ மறைஞ்சிட்டாரு, நீசம் அடைஞ்சிட்டாரு, ஸோ அவரால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க. அந்த பாயிண்ட்டே கிடையாது. எப்போவுமே லக்னாதிபதி தாயாரை போன்றவர், அவர் நன்மையே செய்வார். இதுதான் வந்து ஜோதிட விதிகளிலே உள்ள 100%. சில இது பார்த்திங்கன்னா மாறும், விதிகள் மாறும். ஆனால் மாறாத விதிகள் ஜோதிட முறையில் என்னன்னு கேட்டிங்கனாக்க 100% ஜோதிட விதி முறை என்னன்னா, லக்னாதிபதி என்றைக்குமே நல்லது செய்வார். 5ஆம் இடத்து அதிபதியும் நல்லது செய்வார். சில லக்னங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி நன்மையை செய்வார், தீமையை செய்வார். இதுதான் வந்து ஜோதிட ரீதியான ஒரு அப்ரோச். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் நல்லா இருக்காரா அப்படின்னா, நல்லா இருக்கிறவங்க ஜாதகத்தை கையிலே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த குறையும் வரப்போகிறதில்ல. ஏன்னா நோயுற்றவங்க தான் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி
ஜாதகத்தில் குறை இருக்கிறவங்க தான் ஏன் வந்து நம்ம எல்லாமே பண்ணி நமக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குறை வரும்போது பரிகார முறைகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது இந்த லக்னாதிபதி 5ஆம் இடத்ததிபதிக்குரிய கோயில்கள், அதுக்குண்டான ரத்தனங்கள் அணியும் போது, அதுக்குண்டான உலோகத்தில் அதுக்குண்டான விரல்கள் அணியும் போது, அதற்குண்டான பக்கங்களில் வலது பக்கமும் இடது பக்கம் 2 இருக்குது. வளர்பிறை தேய்பிறை மாதிரி. வளர்பிறைங்கிறது நன்மைக்குரிய விஷயங்கள இப்போ இருக்கக்கூடிய விஷயம். உதாரணமாக வைகுண்ட ஏகாதசியை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி 11ஆம் நாள்னு சொல்லக்கூடியது. அதே சிவராத்திரின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா தேய்பிறை சதுர்த்தசின்னு சொல்லுவாங்க. தேய்பிறையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சிவனுக்குரிய வழிபாடுகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தேய்பிறையில் தான் வரணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா தீயவற்றை குறைக்கிறது அழிக்கிறது அவர் தான். ஸோ தீயவற்றுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவன் தான் அவருக்கு அதிபதி, அதாவது டெஸ்ட்ராயர்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பாதுகாப்பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அவர். நம்ம வந்து விஷ்ணு பகவானை நம்ம கும்பிட்றோம். ஸோ வளர்பிறை நாட்களில் விஷ்ணுவை வழிபடும் போது, வளர்பிறையில் வந்து கும்பிடும் எல்லா திதிகளுமே பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு உண்டான நன்மையை பெருக்கிறதுக்காக இருக்கும். தேய்பிறை திதிகளை நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படின்னா இதே உதாரணத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னாக்க கடன் தீரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் வந்து பைரவர் வழிபாடை சொல்லுவாங்க. இந்த பைரவர் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காசியில் வந்து கால பைரவராக வந்து நம்ம காலத்தை சுழற்றுகின்ற பைரவராக அவர் இருக்கார். ஸோ அந்த தேய்பிறை நாளில் நம்ம வந்து அந்த அஷ்டமி அன்னைக்கு நம்ம கும்பிடும்போது நம்மளுக்குண்டான தீய பலன்கள், கடன், ருணரோக சத்துருக்கள் குறைகிறாங்கங்கிறது ஐதீகம். ஸோ இதுதான் வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால பூஜைன்னு நம்ம சொல்கிறோம். 4 காலங்கள்லையும் அந்த பூஜைகள் நடைபெறுது. காலம்னு வந்துட்டாலே அதுக்குரிய கடவுள் வந்து நம்ம சிவபெருமான் தான். ஸோ அந்த காலத்தை சுழற்றுகிறவர், அந்த தீயவற்றை அழிக்கக்கூடியவர் அவர் தான்ங்கிறதுனால சிவராத்திரியை நம்ம பெருமையாக கொண்டாடுறோம். இது ஒரு படம் இருக்கட்டும். இந்த ஜாதகத்தில் எடுத்துட்டிங்கனாக்கா இந்த 2 அதிபதிகளையும் நம்ம கவனித்து போடும்போது அதற்குண்டான தெய்வங்களை வழிபடும் போது, இப்போ உதாரணத்துக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஜாதகத்தில் எல்லாமே நல்லா இருக்குது, லக்னாதிபதி 5ஆம் இடத்ததிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்க வந்து ஜாதகரையும் நம்ப மாட்டாங்க, ஜோதிடத்தையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா டயத்துக்கு பஸ் வந்துடுது, டயத்துக்கு கார் வந்துடுது, டயத்துக்கு சாப்பாடு வந்துடுதுன்னா எதுக்கு அவங்க நம்பணும்? ஸோ இதில் ஒரு லேப்ஸ் வரும்போது தான் நம்ம அதை பார்க்குறாங்க. என்கிட்ட வரக்கூடிய ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஜாதகமும் அதுக்காக இந்த அட்டவணை முறைக்காக நான் வந்து கண்டுபிடிச்சதுக்காக தான் அஸ்ட்ராலஜின்னு நம்ம தனியாக பிரிச்சுக்கிறோம். அஸ்ட்ராலஜிக்கலாக இவங்களுக்கு என்ன ஜெம்ஸ்டோன் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம். இப்போ நீங்கள் வரக்கூடிய ஜாதகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் செல்ஃபோனே உங்கள்கிட்ட தர்றேன். 100 ஜாதகங்களில் 95% ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னாக்க லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருப்பார். அல்லது 5ஆம் இடத்ததிபதி 6, 8, 12 மறைஞ்சிருப்பார். அல்லது லக்னாதிபதியோ 5ஆம் இடத்ததிபதியோ நீசம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த ஜெம்ஸ்டோனை ப்ரிஃபர் பண்ணணுங்கிறது ஒன்று. 2வது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான ஜெம்ஸ்டோனை எப்படி ஜோதிடர்கள் அறிவார்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லிடுறோம், நம்ம லக்னாதிபதியே சிறப்பாக இருக்குது சொல்லிடுறோம். ஆனால் ஜெம்ஸ்டோன்னு வரும்போது அந்த ஜெம்ஸ்டோன் பர்டிகுலர் ஜெம்ஸ்டோன் இப்போ ரூபி போடலாம், மேஷ லக்னத்துக்கு வந்து ஒரு பவழம் போடலான்னு சொல்கிறோம். இப்போ வந்து சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு நம்ம வந்து மாணிக்கம் போடலான்னு சொல்கிறோம். லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் அதிபதி, அதற்குண்டான மாணிக்கம் சொல்கிறோம். மாணிக்கத்தை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஜெம்ஸ்டோன் அப்படின்னு வரும்போது சிகப்பு நிற கற்கள் எல்லாமே வந்து மாணிக்கம் கிடையாது. கரெக்டு தான் சார். சார் இன்னொரு விஷயம் நீங்கள் எனக்கு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போது இந்த கற்கள்லாம் வந்து சில பேர் ஆசைக்காக எடுத்து ஒரு ப்ளூ கல் எடுத்து போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ளூ கல்ல மோதிரம் இருக்கு, அதை போடுறோம்னா அது வந்து சனியோடது, அது வந்து நீ எப்படி போடுற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இங்க கேட்கப்படுது இல்ல சார்? அது எந்த அளவுக்கு? பொதுவாக வந்து பூமியில கிடைக்கக்கூடிய ரத்தினங்கள் வந்து 84 வகையான ரத்தினங்கள் பூமியிலே கிடைக்குது. இதில் வந்து நவகிரகங்களுக்கு உண்டான நவரத்னங்கள் மட்டும்தான் அந்த கிரகங்களோட கனெக்ட் ஆகுது. ஏனைய ரத்னங்கள் அதே நிறமுடைய வகையாக இருந்தாலும் கூட, இயற்கை ரத்னமாக இருந்தாலும் கூட அதற்குண்டான கதிர்வீச்சுகளை இது வந்து செய்ய முடியாது. ஸோ முன்னோர்கள் சொன்னது, நம்ம வந்து ரிஷிகள் சொன்னது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த 9 ரத்தினங்களை தான் சொல்லியிருக்காங்க. இதில் 7 விதமான ரத்தினங்கள் வந்து பூமியிலையும், 2 விதமான ரத்தினங்கள் உங்களுக்கே தெரியும் கடல்லையும் விளையிறது. ஸோ இதில் வந்து ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்ஸ்னு சொல்லக்கூடியது கடலில் விளையிறது, அது முத்தும் பவழமும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இன்ஆர்கானிக் ஜெம்ஸ்டோன்ஸ்னு சொல்லக்கூடியது பூமியில் விளையிறது. இதில் வந்து இது குறிப்பிட்ட 7 வகை ரத்தினங்கள் மட்டும்தான் இந்த உங்களுக்கு அந்த கதிர்வீச்சுகளை, தீய சக்திகளை நல்ல கதிர்வீச்சுகளாக மாற்றுது. இந்த ஐடென்டிஃபிகேஷன் வரும்போது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பூமியில் கிடைக்கக்கூடிய கற்கள் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ சிந்தட்டிக்ஸ் எல்லாரும் பக்கமும் வந்துருச்சு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வைரமே எடுத்துக்கிங்களேன், இப்போ லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ்னு வந்துருச்சு இல்லைங்களா? இந்த கட் டைமண்ட்ஸ் அப்படின்ற விஷயங்கள். ஆமாம், அதாவது சிந்தட்டிக் டைமண்ட்ஸ், அதாவது லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டைமண்டை வந்து நம்ம வந்து ஆய்வகங்களையே உருவாக்கி ஸோ இதே மாதிரி கொண்டு வந்துடுறாங்க, வைரங்களையும் கொண்டு வந்துடுறாங்க. அப்போ ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது நம்ம லேபரேட்டரிஸை நம்ப வேண்டியதாக இருக்குது.
இப்போ ஒரு லேபரட்டரியிலே நம்ம போகிறோம், அதில் நேச்சுரலாக வந்து எல்லோ சஃபையரா, நீங்கள் கனக புஷ்பராகம் வேணுமா, உடனே அவங்க என்னென்ன செய்வாங்கன்னா டெஸ்ட் எடுப்பாங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு இருக்குது. சஃபையருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹார்ட்னஸ் 9 இருக்கணும், அதோட ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு இவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதனுடைய நேச்சுரல், அது வந்து நேச்சுரல் தானா, நேச்சுரலுக்கு உண்டான பர்த் மார்க் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மைக்ராஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் ஒன்று வரும். ஸோ இதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து அது நேச்சுரல் சஃபையரோ நேச்சுரல் எல்லோ சஃபையரோ நம்மகிட்ட சர்டிஃபிகேட் போட்டு அந்த அடிப்படையில் வாங்குறது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்க அதற்குன்னு ஒரு உயிர்ப்பு சக்தி இருக்குது. அந்த கற்களுக்குன்னே ஒரு உயிர்ப்பு சக்தி இருக்குது, கிறிஸ்டல்னு சொல்லக்கூடியது. இது உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம குவாட்ஸ் வாட்சஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அதில் யூஸ் பண்ணுறப்படுகிற அந்த குவாட்ஸ் வந்து நம்ம வந்து வெங்கச்செங்கல்னு சொல்லக்கூடிய நம்ம ஸ்படிகம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அது. அதில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை கொடுக்கும்போது அந்த பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணி தான் குவாட்ஸ் வாட்சஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்குன்னு ஒரு உயிர்ப்பு சக்தி, உயிர் துடிப்பு இருக்குது. அதை செக் பண்ணியும் வாங்கணும். சார், இப்போது இந்த கற்கள் இருக்குல்ல சார், இந்த கற்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உயிர்ப்பு சக்தி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இப்போ நான் அதே திருப்பி வரேன். இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளூ கல் எனக்கு கிடச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். அது போட்டதுனால திடீர்னு எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, இல்லை திடீர்னு எனக்கு கெட்டது நடக்குமா? அது நான் எப்படி வந்து அதை அனலைஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது? ஆமாம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை, அந்த கல் போட்டதுனால எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்லை நான் கட்டி வச்சுக்கிறேன். நம்பிக்கை இல்லை, அப்போ நான் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். எனக்கு கிடைச்சது நான் போட்டுக்கிறேன், நல்லா இருக்குன்னு. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம், அது ப்ளூ சஃபையராக இருக்கும் பட்சத்தில், இப்போ நீல நிற கல்லாக இருந்தது, அது ப்ளூ சஃபையராக இல்லாத பட்சத்தில் வேறு விதமான ரத்னங்களாக இருந்ததுனாக்க, ரத்னமே இல்லாமல் நார்மலாக எதுவும் இந்த கடையில் கிடைக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து எந்த விதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தாது உங்களுக்கு. அது வந்து எந்த விதமான தாக்கத்தையும் கொடுக்காது. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நேச்சுரல் ப்ளூ சஃபையர் மட்டும்தான் இது கும்ப லக்னம் உள்ளவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ப்ளூ ஏன்னா லக்னாதிபதிக்கு உண்டியான ஸ்டோன்கிறதுனால அது நல்ல பலன்களையே கொடுத்துரும். ஸோ அதை வந்து நம்ம என்ன மெட்டலில் போடணும்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கனாக்க அது ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும். நேரடியாக ஸ்கின்னில் டச் பண்ணால் போடணும்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லை. அந்த அதிர்வலைகள் வந்து அந்த மெட்டல் வழியாக இறங்கிறதுனால அந்த மெட்டல், அதற்குரிய மெட்டல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வெள்ளி தான். அதே மாதிரி அதற்குண்டான விரல் என்னென்னு கேட்டிங்கனாக்கா நடுவிரல் தான். இது சனிக்குரிய விரல்னு சொல்லக்கூடியது. ஏன்னா சனி கைரேக சாஸ்திரத்தில் சனி மேடு இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த சனிக்குரிய விரலில் அணியும் போது தான் அந்த பலன்களை நீங்கள் உணர முடியும். இதுலேயும் வந்து சில பேருக்கு வந்து வலதுபுறம் வேலை செய்யும், சில பேருக்கு இடதுபுறம் வேலை செய்யும். ஸோ இதை நம்ம வந்து அனுபவ முறையில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த உபயோக முறைன்னு ஒன்று இருக்குது. எப்படி யூஸ் பண்ணுறோன்னாக்கா, கண்ணாப்பினாலாம் இது யூஸ் பண்ணக்கூடாது. காலையில் எப்பயுமே போடும்போது காய்ச்சாத பால் அல்லது கல் உப்பு தண்ணி, எப்படி சாமிக்கு வந்து பாலை வந்து அபிஷேகம் பண்ணி அதை புனிதப்படுத்துகிற மாதிரி, அமாவாசை தினங்களில் போய் கடலில் குளிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த கடல் உப்பு தண்ணி அல்லது கல் உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது ரெண்டுமே வந்து கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி அதுக்கு உண்டு. நெகட்டிவ் எனர்ஜிஸை வைப் அவுட் பண்ணோம். இப்போ வீட்டிலேயே வாஸ்து சொல்கிறவங்க நீங்கள் கல் உப்பு தண்ணியை போட்டு தொடங்கன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கேள்விப்படுறோம். ஸோ நம்ம அது மட்டும் இல்லை, வெளியில் போயிட்டு வரோம், ஒரு பெரிய காரியங்களுக்கு போயிட்டு வரோம் அப்படிங்கிற போது வீட்டுக்கு வந்தோடனே நம்ம அந்த கல் உப்பு தண்ணியை கரைச்சிட்டு நம்ம மேலே ஊற்றி ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸையும் அது வந்து கிளென்சிங் பண்ணோம். அதே மாதிரி ஜெம்ஸ்டோனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு தடவை காய்ச்சாத பால் அல்லது கல் உப்பு தண்ணியில் அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ ஒரு 5 minutes டிப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கிறது சிறப்பானது. நைட் ஆகும்போது கழட்டி நம்ம வீட்டில் வச்சு பூஜை ரூமில் வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீர் குங்குமம் அணிகிற மாதிரி எடுத்து போட்டுக்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம். இப்போ உதாரணத்துக்கு சர்ஜன்லாம் இருக்காங்க, மெக்கானிக் ஷாப்பில் இருக்கவங்க இருக்காங்க, இன்ஜினியரிங் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு 1 or 2 hours போட்டாலே போதுமானது. தொடர்ந்து நீங்கள் வந்து போடணுங்கிற அவசியம் கிடையாது. டெய்லி வேர்ஸ் வந்து ஒரு 1 or 2 minutes, 1 or 2 hours. இது கல் சொல்கிறீங்க. இப்போ இந்த வைரம் இருக்குல்ல, இது வைரம் மட்டும் தோஷம், எல்லாருக்கும் அது பொருந்தாது. இப்போ சில பேருக்கு வந்து வைரம் வீழ்த்திடும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல சார், அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இப்போ உதாரணத்துக்குமா, இப்போ லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ்னு வந்துருச்சு இல்லைங்களா, அந்த டைமண்டுக்கு வந்து எந்த விதமான பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அஸ்ட்ராலஜிக்கலாக கிடையாது. ஓகே, ஆமாம். அது எப்படி சார் இப்போ மக்களுக்கு அது தெரியும்? உதாரணத்துக்கு நீங்கள் பூமி அந்த இடத்துல வரும்போதுமா சர்டிஃபைடு வந்து நீங்கள் எல்லாமே வந்து இப்போ மார்க்கெட் வந்து முன்னாடி மாதிரி எல்லாம் வந்து கண்ணா பண்ணலாம் கிடையாது. டெக்னாலஜிக்கு ஓரியன்டாக வந்துருச்சு. எல்லாமே வந்து சர்டிஃபைடாகவே கொடுத்துட்றாங்க. இன்னொரு 3rd person வந்து ஒரு ஜெமாலஜிஸ்ட் வந்து லேபரேட்டரி செட் பண்ணி அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸுங்கிறது லேப் க்ரௌண்ட்னே கீழே மென்ஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வாங்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ ராசி பார்க்க வேண்டியதில்லை, எதுவும் பார்க்க வேண்டியதில்லை, நீங்கள் பாட்டு போட்டுக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கலாக நீங்கள் போடும்போது தான் நீங்கள் வந்து
அந்த லக்னம் ரிஷப லக்னமாக இருந்தாலோ அல்லது துலா லக்னமாக இருந்தாலோ யார்ட்டையும் கேட்க வேண்டியதில்லை, தாராளமாக போட்டுக்கலாம், தங்கத்தில் போட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்க, என்னை பொறுத்த வரைக்கும் முழு பலன்கள் வந்து எப்போ தெரியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வெள்ளியில் சுண்டு விரலில் போடும்போது தான் அதோடைய சிறப்புகள் தெரியும். வெள்ளியில் டைமண்ட் வந்து வச்சு பதிச்சு ராசிக்காக நான் சுக்கிரனை பலப்படுத்தணும்னாக்க நீங்கள் நிச்சயமாக அந்த முறைப்படி தான் அணியணும். இப்போ வைர மூக்கத்தியாக போடுறாங்க, வைரத்தோடு போடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மெட்டல் வந்து தங்கமாக இருக்கும் பட்சத்தில் அதிகமாக வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வேர் பண்ணும்போது எனக்கு ஒரு மைண்டு டிஸ்டர்பன்ஸ் வருது, ஒரு மாதிரி எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு பாரம்பரிய நகைகள்னு சொல்லுவாங்க, பாரம்பரியமாக வரக்கூடிய நகைகள், நீங்கள் அதை விற்கவும் முடியாது, நீங்கள் வேர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கு பாஸ் அவுட் பண்ணக்கூடிய நகைகள்னு வீடு வீடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வேரிங் பண்ணுறது 1 or 2 hours வேர் பண்ணுங்கள், ஃபங்க்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற நேரங்களில் வந்து உங்கள் லாக்கர்லேயே, பேங்க் லாக்கரில் வச்சுக்கிங்க. இதுதான் வைரத்துக்கு உண்டான அணுகுமுறை. சரி, இப்போது இந்த தங்கம் விலை எந்த அளவுக்கு விற்குதுன்றது நமக்கு தெரியும்ல சார். தங்கமே எங்களால் வாங்க முடியல, நாங்கள் எங்கே சார் இந்த ஜெம்மெல்லாம் வாங்குறது? இப்போ இந்த ஜெம்மு நான் வாங்குறதுனால என்னால் தங்கம்லாம் வாங்கிட முடியுமா அப்படின்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும்ல சார். இப்போ இதில் ஜெம் ஸ்டோன் போடும்போது ஃபஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மனதில் ஒரு கிளாரிட்டி ஃபார்ம் ஆகும். நான் வந்து வேர் பண்ணுற போது எல்லாருக்கும் சொல்கிறது, நான் வேர் பண்ணி கண்டுபிடிச்சது மனதில் ஒரு தெளிவு உண்டாகும். இந்த மனத்தெளிவு தான் எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ரெண்டாவது வந்து சந்தோஷம் முக்கியமா, நிம்மதி முக்கியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அப்படிங்கிற போது அந்த தெளிவு கொடுக்கணும்ல உங்களுக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியலையா, அவங்கள மாதிரி காரில் வர முடியலையா, அவங்கள மாதிரி அது ஒரு ஜஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 30 minutes பிரச்சனை தான், அது விஷயந்தான் அது. பட் அதுக்காக நம்ம வந்து அந்த தாட்ஸ் அந்த இடத்துல விதைக்க இன்செப்ஷன்னு சொல்லுவாங்க, விதைச்சிருவாங்க. அந்த விதைப்பு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா இருக்கிற சந்தோஷத்தையும் கெடுத்துரும். ஏன்னா மனது வந்து அந்த இடத்துல குழம்பிடும். ஸோ அந்த மன தெளிவு கொடுக்கும்போது எது நமக்கு உகந்தது, மாதம் அதனை இஎம்ஐ கட்ட முடியலைன்னு சொல்கிறதா, இல்லை நான் ஃப்ரீயாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்கிறதா, எது வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற கிளாரிட்டி வந்து மைண்டுக்கு கொடுக்கணும். இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க, இதனுடைய அமைப்பு என்னென்னா உங்களுக்கு உண்டான விஷயங்களை பெற்றுத்தரும் நிச்சயமாக. இப்போ லக்னாதிபதி சிம்ம லக்னம்னு வச்சிங்களேன், லக்னத்துக்குரிய அதிபர் வந்து சூரியன். சூரியன் எதை தருவார்? பூர்வீக சொத்துக்களை பெற்று தருவார். அப்பா மூலமாக நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாரு. அப்பா விஷயம் மட்டும் இல்லை, நம்ம அப்பாவாக இருந்து மகனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோங்கிறதே அந்த இடத்துல அப்பா ஸ்தானம். எனக்கு அப்பா, நான் யாருக்கு அப்பாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை சரிப்படுத்தி கொடுப்பாரு. பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா சரிப்படுத்தி கொடுப்பாரு. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு, அரசியல்வாதி, அரசு துறையில் நமக்கு ஒரு உதவிகள் கிடைக்கணும், ஒரு பெரிய ஆள் ஆகணும்னாலும் சூரியனுடைய அனுகிரகம் வேணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்தாலும் சூரியனுடைய அனுகிரகம் நல்லா இருந்தால் தான், அதுதான் மூலாதாரங்கிற சக்கரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து சூரியனுடைய சக்தி தான். ஸோ சூரியன் வந்து மூலாதாரத்துக்கு அதிபதிங்கிறதுனால மூலாதாரம் சரியான முறைப்படி இயங்கினா தான் உங்களுக்கு ஏனைய சக்கரங்களும் இயங்கும். எப்படி அரசு துறை இயங்கினா தான் உங்களுக்கு நீதித்துறையும் இயங்கும், ஏன்னா சம்பளம் கொடுக்குறவங்க இவங்க தான். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ இந்த மூலாதார சக்கரங்கிறது, அந்த சூரியனுக்குரிய சக்கரங்கிறது, அந்த சக்கரங்கள் வந்து நல்ல முறையில் இயக்குற ஒரு சூழல் வரும்போது உங்களுக்கு அந்த ஜெம்ஸ்டோன் போடும்போது உங்களுக்கு அதற்குண்டான பிரச்சனைகள் நீங்கும். சரி, இப்போது நான் உங்ககிட்ட கேட்குற மாதிரி தங்கம் விலை இப்படி உயர்ந்துக்கிட்டே இருக்கே சார், அதை பற்றி முதல்லமா இந்த விஷயத்தில் தங்கம்னு வந்துட்டாலே, கோல்டுன்னு வந்துட்டாலே ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மற்ற விஷயங்களோட தங்கத்தை சேர்த்து குழப்பாதீங்க சார். ஓகே சார், ஆனால் தங்கம்க்கு இருக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு எந்த கற்களுக்குமே இல்லையே சார். டைமண்டுக்கு கூட அந்த அளவுக்கும் இல்லை, பிளாட்டினம்க்கு கூட அந்த அளவுக்கு இப்படி சொல்கிறோம்ல, இது வந்து ரொம்ப யதார்த்தமான பேச்சு நீங்கள் சொல்கிறது. நான் தாய்லாந்து போயிருந்தேன். சரி, தாய்லாந்தில் 52 ஃப்ளோர் ஜேடிசின்னு ஒரு பில்டிங் இருக்குது. நெட்டில் வேணாலும் அடித்து பாருங்கள், ஜுவல்லரி ட்ரேட் சென்டர்னு. அங்கே போய் நம்ம பார்க்கும்போது அந்த 52 ஃப்ளோரில் என்ன வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்க, ஜெம்ஸ்டோன் வியாபாரம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, 52 ஃப்ளோர்லேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வியாபாரம் அங்கே வந்து விற்பனர்கள் வர்றாங்க போகிறாங்க. மிகப்பெரிய வந்து ஜெம் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தாய்லாந்தில் இருக்க, பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஜேடிசி டவர் தான். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஸ்டோன் விற்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நவரத்ன கற்களோ வைரங்களோ கிடையாது. அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டோன் ஒன்று ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது. நம்ம டைட்டானிக்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு ப்ளூ சஃபேர் மாதிரி காமிப்பாங்க. அது ப்ளூ சஃபேர் கிடையாது, அது பேர் டான்சனைட்னு பேர். இந்த டான்சனைட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ளூயிஷாக பார்க்குறதுக்கு நேச்சுரல் ஸ்டோன் தான், அது நேச்சுரல் ஸ்டோன் தான். சரி, ஆனால் அந்த ஜெம் ஸ்டோன் மட்டும்தான் உலக அளவில் மிகப்பெரிய விலை கொடுத்து
அதை வெள்ளியில் பதிச்சு அல்லது 18 கேரட் ஒயிட் கோல்டில் பதிச்சு சுற்றி வர வயிறை வச்சு அணிகிறது உலகம் முழுக்க ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதுக்கு வந்து எல்லா பக்கமும் வாண்டட் இருக்குது. சைனா முதற்கொண்ட இடங்களில் தங்கத்தை வாங்குறாங்களோ இல்லையோ இந்த இதை வாங்கி பான் புரோக்கிங்கும் பண்ணுறாங்களாம். அதாவது பான் புரோக்கிங்னா நம்ம அடகு வைக்கிறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி டான்சனைட் கற்களை தான் அடகு வைப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரியான வாண்டட். இப்போ நான் கேட்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்தியாவில் மட்டும்தான் தங்கத்தை வந்து நம்ம இவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து வாங்குகிறோம். அதுதான் உண்மையும் கூட நல்லதும் கூட. இது நான் சொல்கிறது வந்து நல்லது தான். சரி, இது வந்து நம்ம வந்து ரத்தனங்களை நம்பும்போது ஒரு யோகத்து பலனுக்காக நம்ம போடுறது ஒன்று, ஆர்னமெண்டலாக நம்ம போடுறது ஒன்று, ரெண்டாவது. ஆனால் உங்களுடைய 80% ஆஃப் தி சேவிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஆர்னமெண்ட்டுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஷுட் பி ஆன் தி கோல்டு ஒன்லி. எனக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, புராதனத்திலேருந்து இந்த தங்கத்துக்குன்னு பெரிய வரலாறு இருக்குது. கழிஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு அரசாங்கமே வந்து முத்திரை மோதிரம், இந்த பொன்னியின் செல்வர்லாம் முத்திரை காசு முத்திரை மோதிரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து தங்கத்தில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நம்மளுடைய அமைப்பிலே, குடும்ப அமைப்பிலே வந்து ஆண்னா வந்து நிலத்தை பார்ப்பார், பெண்ணுனா வந்து தங்கத்தை பார்ப்பாங்க. ஏன்னா வீட்டில் வந்து தங்கம்ங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தங்கத்தை வந்து நம்ம எப்படி அணுகணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து விலை ஏறிடுச்சு, எப்படி வாங்குறது, நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தர்க்கவாதங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் பார்த்து பிரமாதமான கமெண்ட்ஸ் தான் இருக்குமே தவிர்த்து ஆக்கப்பூர்வமான கமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா சரியானபடி புரிதல் கிடையாது. தங்கத்தை மட்டுமே நீங்கள் தனித்துவமான முறையில் தான் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கனாக்க, தங்கம் வந்து ஒரு வியாபாரிகளை வந்து எப்படி அணுகிறாங்க, நீங்கள் வந்து தங்கத்தை வந்து வியாபாரிகள் எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளும் அதே மாதிரி தான் அணுகி ஆகும். அது ஆமாம் சார். ஆனால் அவங்களுக்கு அதில் பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இதுக்கு தான் டைம் இருக்குமே தவிர அதில் எப்படி ரொம்ப எளியமான 2 கோட்பாடு மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதில் நான் வந்து கன்ஃபியூஷனாக நான் எதுவும் சொல்லலை, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்லலை, சிம்பிளிஃபைடாக 2 விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, தங்க வியாபாரிகள், தங்க பெரிய பெரிய புல்லியன் வியாபாரிகள், இந்த கோல்டு பிஸ்கட் விற்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து தங்க மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அவங்க வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்குரிய நுணுக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, காலையில் அவங்க வந்து எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 100 கிலோ தங்கம் என்கிட்ட இருக்குது, 100 கிலோ தங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மதிப்பெல்லாம் போடாதீங்க. நான் வந்து மதிப்பெல்லாம் போட சொல்லுவேன். 100 கிலோக்கே நான் ஒரு வாரி, சரி 1 கிலோவே இருக்கட்டும், ஏதோ ஒரு 100 கிலோ தங்கம் பிராதனமாக அவங்க தாத்தா பாட்டி காலத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 100 கிலோ தங்கம் வந்து நான் பெரிய கடையாக போட்டு ஸ்டாக் வச்சுட்டேன். இப்போ வச்சுட்டது பிறகு ஓப்பனிங் பேலன்ஸ் 100 கிலோன்னு போட்டேன்னா இன்றைக்கி என்னென்ன விற்கிதுன்னு பார்ப்பேன். பார்த்துட்டு சாயந்தரம் க்ளோசிங்கில் வந்து அதுக்கு முன்னாடியே விற்ற பணத்தையெல்லாம் நான் பணமாக பெட்டியில் வைக்கவே மாட்டேன். விற்ற நகைக்குண்டான அந்த கோல்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோல்டை வந்து திருப்பியும் கோல்டாக மாற்றி நான் க்ளோஸ் பண்ணேன்னா தான் அந்த வியாபாரம் எனக்கு சக்ஸஸ். திருப்பி கோல்டாகவே வாங்கி கோல்டாகவே 100 கிலோ கோல்டாகவே ஸ்டாக் வச்சுட்டு மீதி உண்டான லாபத்தை மட்டும்தான் நான் கடை, ஓவர் ஹெட்ஸு, வேலை, போக்குவரத்து, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணி ஆகணும். நான் ஓப்பனிங் ஸ்டாக்கும் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஈக்குவலாக வைக்கலைன்னு வைங்க, கூடுதலாக வேணால் வைக்கலாமே தவிர்த்து குறைச்சி வச்சுட்டாக்க என் பிஸ்னஸ் லாஸ் அன்றைக்கே எழுதிட வேண்டியது. பிஸ்னஸ்க்கு சொல்லிட்டீங்க, சரி. வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கு இதை சொல்லுங்கள். இதே அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 100 கிலோங்கிற போது இன்னொரு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, பியூர் ஃபார்மில் தான் வர வைப்பாங்க. சொக்க தங்கத்தில் தான் அவங்க எல்லாத்தையுமே வந்து வச்சுக்குவாங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் இனிமேல் வந்து வாங்கும்போது கிராம் கணக்கில் 916ன்னு நீங்கள் சொல்லி வாங்குறீங்க இல்லைங்களா, இனிமேல் வந்து 916 கிடையாது. அப்புறம் 18 கேரட் 75%, அதுக்கடுத்து 14 கேரட்டு, 9 கேரட்ஸ் வரைக்கும் ஹால்மார்க் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இனிமேல் கிராம் அப்படிங்கிற போது நீங்கள் 916 வாங்கினீங்கனாக்க பியூர் ஃபார்மில் மாற்றி பாருங்கள். அதுக்கு ஒரு கணிதம் ஒன்று இருக்குது. 916 பியூர் ஃபார்மாக மாற்றிக்கிங்க. இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு கோல்டு வந்து மெல்ட்டிங் பண்ணுனா பியூரில் எவ்வளோ இருக்குது உங்கள் வீட்டில் கோல்டு, இதுதான் கணக்கு. இனிமேல் அப்படி தான் கணக்கு. நீங்கள் 916 முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 22 கேரட்னு கொடுப்பாங்க. 22 கேரட் இருக்காது. பழைய தங்கம் சேல் பண்ண போனவங்களுக்கு தெரியும். பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜாயிண்ட்லாம் வெள்ளி வச்சு ஊதிப்பாங்க, அந்த வெள்ளியை கழிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு கேடிஎம்னு ஒன்று வந்தது. அப்போ வந்து உங்களுக்கு ஜாயிண்ட்லாம் வெள்ளி வைக்க வேண்டிய பொடி வச்சு ஊதுறது இல்லை, கேடிஎம் உள்ளே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இதாகிடும், ஆவியாகிடும். ஸோ அப்போ வந்து கோல்டு வெயிட்டில் நிற்காது. ஸோ அப்போ கோல்டு பியூர் கோல்டே இருக்கும். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிக்கிட்டாக்க,
இந்த 22 கேரட்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் பவுன் வந்து அந்த தரம் கம்மியாக இருந்தது. அதை 916ன்னு பண்ணி கவர்மெண்ட் உள்ளே வந்து ஹால்மார்க் போட ஆரம்பித்தாங்க. கடைசியிலலாம் வேண்டாம், நீங்கள் வந்து ஹால்மார்க் போட்டு லேபரேட்டரி சர்டிஃபிகேட்டோட விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட்டு காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறும்போது நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். எப்படி மாறணுன்னாக்கா, உங்களுக்கு பியூர் ஃபார்மில் உங்களுக்கு கோல்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு கோல்டு இருக்குது, ஒரு 10 பவுன் நகை இருக்குதுன்னா, 80 கிராம் நகை இருக்குதுன்னா, அது பியூர் ஃபார்மில் நீங்கள் மாற்றும் போது ஒரு 72%, 72 கிராமாக அது மாறி இருக்கும். அந்த கிராமை தான் நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கோல்டு விலை ஏற ஏற உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய நகைகள் இருக்குங்க இல்லையா, அதை சொல்லவே வேண்டியதில்லை, அதோட வேல்யூ ஏறிட்டு தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து வேரிங் அப்படிங்கிற தன்மையை கோல்டு இழந்துருச்சு. இனிமே அணிஞ்சிக்கிட்டு போகிறது அவ்வளோ பாதுகாப்பானது கிடையாது. இன்னும் ஒரு படி மேலே போய் இன்னொன்று சொல்கிறேன், கவரிங் நகையை போடுறது சேஃப்டி கிடையாது. ஏன்னா அந்த கவரிங் நகையை நினச்சிக்கிட்டு ஆமாம் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிமே பட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெம்ஸ்டோன் இந்த பீட்ஸ் மாலைகள் இது மாதிரி ஏதாவது ஒரு மாலைகள் மாதிரி போட்டுக்கிட்டு போகிறது தான் சேஃப்டி. இனிமேல் திருமணங்களுக்கு நம்ம அதை அணிஞ்சிக்கிட்டு போய் நம்மளுடைய பெருமையை காட்டணும்னு சொன்னீங்கன்னாக்கா அவசியமும் கிடையாது. ஸோ இனிமேல் பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாக்கரில் வச்சுக்கிங்க. லாக்கர்லேயுமே ரொம்ப சில பேருக்கு அல்டிமேட்டாக ஒரு சந்தேகம் வந்துடும், லாக்கர்லேயுமே பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற போது நீங்கள் அடகு வச்சுட்டு, ஏன்னா அடகுல மென்ஷன் ஆகிடும், கவர்மெண்ட் நேஷனலிஸ்ட் பேங்க்லேயே அடகு வைங்க, ஏதாவது கார் வாங்கிக்கிங்க, வேறு ஏதாவது இப்போ இஎம்ஐன்னு நம்ம சொல்கிறோம், அந்த இஎம்ஐயே வேண்டாம். நீங்கள் நகையை கொடுத்துட்டு வாங்கிட்டு இஎம்ஐக்கு உங்கள் லிமிட்டாக சொல்கிறேன் நான், உங்களுக்கு உண்டான தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஎம்ஐனா ஒரு டியூ குறைஞ்சாலும், ஒரு டியூ போச்சுன்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் அவ்வளோ வட்டி போடுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்கள் நகையை கட்டி 9% 3/4 வட்டி தான் உங்களுக்கு, அதை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பும்போது உங்களுடைய நகையோட வேல்யூவும் ஏறி இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு ஐடியாவாக நீங்கள் சொல்கிறீங்க. அப்ரிஷியேஷன் இருக்குல்ல அதுக்கு. போன வருஷத்துக்கும் டிசம்பருக்கும் இந்த டிசம்பருக்கும் நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்கள். 14,000 ரூபாய்க்கு இங்கே இருக்குது, 10,000 ரூபாய், 12,000 ரூபாய்க்கு எவ்வளோ வித்தியாசம். உண்மை சார். ஸோ அதே மாதிரி கோல்டு வந்து நீங்கள் வைக்கும்போது அப்ரிஷியேஷனும் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுதான் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு ஃபார் தி மிடில் கிளாஸ் பீப்புள். நான் சொல்கிறது, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் விலை ஏறது பற்றியோ இறங்குறது பற்றியோ கவலையே படாதீங்க. கையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மணி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத ஸ்டே இன்வெஸ்ட் ஆன் கோல்டு ஒன்லி. ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து அடகு வச்சுட்டு வேணால் இஎம்ஐ இந்த இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வர விடாமல் நீங்கள் அதை ஃபேமிலி ஒரு விஷயங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இன்னொன்று, கோல்டு வந்து ரெகுலராகவே சேமிச்சுக்கிட்டு வர ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திங்க. இப்போ வெள்ளி விலை ஏறிடுச்சுன்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வெள்ளி விலை ஏறிடுச்சுன்னா வெள்ளி பூஜை பொருட்களுக்கு மட்டும்தான், நம்ம அதை அடகு வைக்கிறதோ போகிறதோ நம்மளால் முடியாது. ஸோ பார் சில்வராக வந்து அது வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அதை பற்றி அந்த பக்கமே திரும்பாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, வச்சுட்டு நகையை அடகு வச்சுட்டு உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு உபயோகிச்சுக்கிங்க. கோல்டை வந்து நீங்கள் பெரும்பாலும் லாக்கர்லேயே வச்சிங்க, வேரிங் பண்ணாதீங்கிறது தான் கருத்து. தங்க விலை ஏறினாலும் இறங்கினாலும் அதை பற்றி கவலையும் படாதீங்க, அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருந்துக்குங்க. உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மிச்சத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டு கோல்டுலேயே பண்ணுங்கள், சிறப்பாகவே இருக்கும். வருங்காலங்களில் 1 கிராம் வந்து 916 25,000 போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். நல்லதாக கெட்டதான்னா நான் என்ன, இருக்கக்கூடிய நகையை பாதுகாத்து வச்சுக்கிங்க, அவ்வளோதான். ஏற ஏற உங்களுக்கும் நல்லது தான், இருக்கிறவங்களுக்கும் நல்லது தான். ஃபைன் சார். உண்மையாகவே இப்போ ஒரு 10 பவுன் இருந்தாலே, 10 சவரன் இருந்தாலே நான் ஒரு 10 லட்சம் போல இருக்கேன். 10 லட்சத்துக்கு மேலே இப்போ ரிட்டர்ன் வேல்யூன்னு ஒன்று இருக்குமா? நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, விற்கிற வேல்யூவை தான் நம்ம வேல்யூவாக நினச்சிக்குவாங்க. இப்போ நம்ம விற்கிறோன்னு வைக்கலாம், ஒரு காயினே இருக்குன்னு வைங்க. இப்போ எல்லாரும் காயினுக்கு போயிட்டாங்க. ஆமாம், ஏன்னா காயினை வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு சேஃபு, செய்கூலியும் கிடையாது. ஒரு கிராமுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க, திருப்பி கொடுக்கும்போது 400 ருபீஸ் மைனஸ் பண்ணி நமக்கு கேஷ் வந்துடும். இந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து இப்போ காயினாக எல்லோரும் விரும்புகிறாங்க. ஸோ இந்த காயினை வாங்கி நம்ம லாக்கரில் வச்சிடலாம். சரி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு உண்மையே நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்க்கை வணக்கம். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.